லக்கணத்தில் சந்திரன், சுக்கிரன், புதன் இந்த 3 கிரகங்களையும் இணைஞ்சிருக்கும்போது, இதில் வந்து ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சியோ, உச்சமோ அப்படி எடுத்துக்கலாம். இதில் மெயினாக பார்க்கணும் அப்படின்னா, சந்திரன் வந்து வளர்புற சந்திரன் அல்லது ஆட்சி உச்சமாக இருக்கணும். இதில் வந்து இந்த அமாவாசை சந்திரனாக இருக்கக்கூடாது, தேய்பிறை சந்திரனாக இருந்தால் கொஞ்சம் பலன் மாறும். மற்றபடி சுக்கிரனும் புதனும் ஆட்சி உச்சம் இந்த மாதிரி இருக்கிறது ஒரு நன்மை தான். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது 3 கிரகங்களும் இந்த 3 கிரகங்களும் எது சந்திரன், சுக்கிரன், புதன் 3ம் லக்கணத்தில் இணைந்திருக்கும் பொழுது அப்போ நல்ல அழகு உள்ளவர் வந்துருச்சுங்களா, அறிவாளி புதன். அப்போ அழகும் அறிவும் உள்ளவர்கள். இதில் ஒரு நண்பர் வந்து என்ன கேட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொல்கிற இது வந்து ஆணுக்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்டார். ஆணுக்கும் பெண்ணுக்கும் அனைத்துக்குமே பொருந்தும். ஏன்னா ஏதோ ஒரு வீடியோவில் போட்டதுக்கு அது அப்படி கமெண்ட் பண்ணியிருக்காரு. சரிங்களா? சரி, இதை விட வேறு யோகங்களும் இருக்குது. இந்த மாதிரி இந்த 3 கிரகங்களும் சேரும்போது என்ன மாதிரி யோகங்களாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கும், அதான் குணத்தை பற்றி புதன்னாக்கு நல்ல குணம், உத்தம குணம், நல்ல குணம்னு எடுத்துக்கலாம். நல்ல அருமையான குணங்கள் இருக்கும். அதே மாதிரி இந்த மனோகாரகங்கள் இல்லைங்களா, சந்திரன் அப்போ நல்லா சந்தோஷமாக எந்த நேரத்துலையுமே நல்லா சந்தோஷமாக இந்த சந்தோஷமாக இயங்கி கொண்டு நல்லா சந்தோஷமாக இருப்பார். எப்பவுமே ஆக்டிவிட்டியாக இருப்பார், ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். அதே மாதிரி புதனும் நல்ல வழியாக இருக்கும்போது நல்ல அறிவாளி, படித்தவர் இந்த மாதிரி வந்துடும். அதே மாதிரி சந்திரன் இன்னமும் சொல்லிக்கிறேன், குணத்துக்கு காரகன் சந்திரன். சந்திரன் வலுப்பெற்றிருக்கும்போது நல்ல குணங்கள் வரும், நல்ல குணங்கள் வரும். அப்போ இந்த சுக்கிரனும் சேர்ந்துருக்கும்போது, சுக்கிரனும் புதன் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது சினிமா துறைகள், நடிப்பு துறையில் நாட்டியம் ஆடக்கூடியவர்கள், இல்லை ஒரு டான்ஸ் ஆடுறாங்க, ஏதாவது ஒரு இந்த ப்ரோக்ராமுக்கு போகிறாங்களா டான்ஸு, அதில் கரகாட்டம் ஆடக்கூடிய துறையில் வந்து நல்லா பேரும் புகழும் இருப்பாங்க. அதில் சினிமா துறையில் இருக்கலாம், டான்ஸாக இருக்கலாம், ஸ்டேஜ் ப்ரோக்ராமு, நாடகம், ப்ளஸ் இந்த ஸ்கூலில் ஏதாவது ஒரு ட்ராமாலாம் போடுறாங்கன்னா அதெல்லாம் பரிசு வாங்கிட்டு வருவாங்க. இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும்போது சந்தேகம்னா உங்கள் குழந்தையோட ஜாதகம், உங்கள் வீட்டில் யாருக்காவது இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இது ஒரு நல்ல அமைப்பு. இன்னமும் சொல்கிறேன், இந்த கிரகம் நல்ல வலுவாக இருக்கணும். இதில் ஏதாவது ஒரு பங்கம் பெட்டுச்சுன்னா பலன் மாறும். சனியோ இது வேறு மாதிரி ஏதாவது சேர்ந்துச்சுன்னா அது வேறு மாதிரி சொல்லலாம். இந்த மாதிரி நல்ல நிலையில் இந்த 3 கிரகங்கள் இருக்கும்போது சினிமா துறையில் ஃபேமஸ், நல்ல பேர் வாங்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு. சரிங்களா? அப்போ நல்ல அறிவாளி, நல்ல அழகு உள்ளவர் எல்லாமே ஒரு சேர்ந்துருக்கு. சரிங்களா? நன்றி.